ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துரிய நமஸ்து. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குங்கிலி காளைய நாயனார். குங்கிலிகா நாயனார்னா சிவனுடைய திருதலத்துல இவர் இருப்பார். இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சொத்து, கொஞ்சமான இடம் கிடையாது, அந்த ஊர்லயே அவர் சொத்து. இவரு சோழவள நாட்டிலே திருகடனூர் திருதலம் உண்டு. அங்கு வேதியர் குலத்திலே குங்கிலிகால நாயனார் என்று தோன்றினார். இவர் சிவபெருமானோருக்கு அளவில்லாத பக்தி. அவங்களும் ஒரு துண்டு செய்வாங்க. நம்மகிட்ட இவ்வளவு பொருள் இருக்கு, நம்ம இறைவனுக்கு என்ன செய்யறது அப்படி யோசனை பண்ணார். பார்த்தார், சரி குங்குமப்பூ வாங்கி குங்கும அபிஷேகம் டெய்லி செய்வோம் அப்படின்னார். டெய்லி போய் குங்குமப்பூ கொண்டு போய் இறைவன் தலை அபிஷேகத்தை குட்டி மகிமைப்படுவார். இறைவன் பார்த்தாரு, குங்குமப்பூன்னா கொஞ்சமான விலையை வைக்கிது, இப்படி கொண்டாந்து கொட்டி கொட்டி இது பண்ற அப்படின்ட்டு இப்படி சும்மா அந்த கையை லேசாக தான் காமிச்சார். அவர் பொருளெல்லாம் வத்த ஆரம்பிச்சுது. நிலத்துல விளையிற நெல்லெல்லாம் கருவ ஆரம்பிச்சுது. இருக்கு 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 ஒண்ணுமே இல்லை. வித்து 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 குங்குமப்பூ வாங்கி பார்த்தா கடைசியில ஒண்ணுமே இல்லை. 2 நாள் குழந்தைங்கெல்லாம் பட்டினி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அம்மையார் உடந்து அப்படியே கொஞ்சம் இன்னுமா புண்ணி போய் நிற்கிறா. இவர் அப்படியே சோர்ந்து போய் நிற்கிறாரு. அப்போதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றுமே கிடையாது, மூக்குத்தி கூட கிடையாது. ஒன்றே ஒன்று இருக்கு. அந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு தாலி. எந்த மாதிரி தாலி? இந்த மாதிரி இறைவன்ட்ட ஒரு தாலி தான் அந்த அம்மாட்ட இருக்கு. இது இந்த தாலி பார்த்தா அந்த அம்மா கொஞ்ச நேரம் பார்த்தா, சுவாமின்னாங்க. என்ன பெண்ணேன்னு இந்த தாலியை கழட்டி கொடுத்தாங்க. ஐயோ அது ஒன்று தானே இருக்கு ஐயான்னு. எடுத்துட்டு போங்க. எடுத்து போய் சந்தையில் விற்று பிள்ளைங்க 2 நாளாக பட்னியாக படுத்தும் கிடக்கு, வயிற்றுல ஈர துணி வச்சு படுத்தும் கிடக்கு, போய் அரிசி வாங்கிட்டு வாங்க, கஞ்சி வச்சாது குடிப்போம் அப்படின்னு இந்த அம்மா அனுப்புகிறா. தாலி எடுத்து வேட்டியில் முடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சந்தைக்கு போகிறாரு. குங்கிலிகாலனாரு சந்தைக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ஈஸ்வரன் பார்த்தாரு, ஒரு மாட்டுக்காரன் மாதிரி வேடம் கட்டி மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு மூட்டை மூட்டையாக குங்கிலிக்கு போ. அது எத்தனை மூட்டை? செம மூட்டை. ஒரு மலை மாதிரி வண்டி ஓட்டி, ஐய் ஐய் ஐயா போகிறோம் ஐயா. குங்கில திரும்பி பார்த்தேன், ஐயா இது என்ன மூட்டையான்னு கேட்டேன். குங்கிலி பூவு. குங்கிலி பூவா? என்ன வேணுமா அவனுக்கு? ஆமாங்க குங்கிலி பூ வேணுங்க. காசு இல்லையா? காசு என்கிட்ட இல்லைங்களே. அது என்ன வேட்டியில முடிச்சு வச்சிருக்க? தாலி, அதை கொடுத்துட்டு குங்குமப்பூ எடுத்துட்டு போ. பாருங்க இறைவனுடைய மகிமையை பாருங்க. அவ்வளோ பக்தி இவர் மேல குங்குலியும். உடனே இவரும் கலட்டி வேட்டியாவது குங்குலி பூ தாலியை கொடுத்துட்டாரு. குங்குமப்பூ கூட்டி போய் கோயிலில் இறக்குற அந்தனர்லாம் அகந்து போய் நின்று, என்னடா இது 2 நாளாக பட்டினியும் பசியுமா கிடக்குறான், இவ்வளோ பெரிய மூட்டையை கொண்டாந்து இறக்குறான் கோயில், இதில் மூட்டை தூக்கி தூக்கி கொண்டு போடுறான் பந்து மாதிரி அப்படின்ட்டு, இன்னைக்கு நீ குங்குமப்பூ அபிஷேகம் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னாரு. ஆனால் ஆவேசத்தில் உடனே குங்குமப்பூ அரை மூட்டையை கொட்டி அபிஷேகம் பண்ணி அந்த காட்சியை பார்த்தாரு. மணி 7 ஆச்சு 8 ஆச்சு இரவு. அம்மையார் புருஷன் போனதை காணுமேன்னு பார்த்துருக்காரு. இறைவன் அதுக்கு மேலே சோதிக்க முடியாது என்ன, அப்புறம் என்ன இருக்கு. உடனே இவர் அப்படியே நான் அங்கே கோயிலாண்டே உட்காந்து உறங்க ஆரம்பிச்சிட்டாரு. மனைவி அப்படியே உட்காந்து உறங்க ஆரம்பித்தார். பிள்ளைங்கெல்லாம் உறங்கிட்டு கிடக்குது. இறைவனுடைய அருளால் பழைய மாதிரி பொற்காசுகளும் தங்க மாளிகைகளும் எல்லாத்தையும் இறைவன் உண்டாக்கி அரிசி பண்டம் பானம் எல்லாம் உண்டாக்குனார். பெண்ணே ஏன் இப்படி உட்காந்துருக்கு? உன் கணவன் பசியோடு இருக்காரம்மா, அப்படி போய் அடுப்பாண்டது சோறு போடு. அப்பா உன் மனைவி எதிர்ப்பு சோறு ஆக்கிட்டு இருக்கா, போ அப்படி எழுந்துன்னு சொல்லிட்டு இந்த குங்கை காலையை நான் அனுப்புகிறாரு வீட்டாண்ட. அவர் தன்னறியாமல் வந்து வீட்டான்னு பார்த்தா பழைய நிகழ வந்தது. கொஞ்ச நாளாக வாழ்ந்துட்டு அப்புறம் இறைவன் பாதம் அடைஞ்சார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவர் இந்த குங்கிலிகால நாயனார். 63 நாயன்மாரில் குங்கிலிகால நாயனார் பெருமையை பாருங்க. சிவனடியார்களே, நம்ம இந்த சிவனடியாரத்துடைய பெருமையை நம்ம சொல்லிட்டு வரோம் ஒன்று ஒன்றா. ஓம் டி ஆதிசக்தி இந்த பிடிபி சேனலில் பாருங்க. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே.